சுடுகாடு ஆயிடுச்சு சார். ஊரே சுடுகாடு ஆயிடுச்சு. சாராயத்தை கொண்டு கள்ளக்குறிச்சியா போடுமா இருக்கு சார். அந்த கள்ள சாராயத்தை வச்சு சாராயம் குடிச்சு இதுமாரி இறந்துட்டாங்க சார். அவரு என்ன மனநிலையில இருந்தாரு? இங்க இருந்து கோரிமோட்ல இருந்து முடியம்பாக்கு லாஸ்டா அவன் பொண்ணுமாத சார் வீட்டுக்கு வந்தான். இதோட கடைசி யாருக்கிட்ட இந்த கள்ள சாராயத்தை ஒழிச்சிட்டு எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுக்கிட்டு சாராயன்றதே வேறைய வரும். அது வித்தவனும் வெளியே வரக்கூடாது. சாராயம் கடைக்கு போய் தான் டெய்லி ஊத்துக்க வேலைதான் இடிச்சாதான் ஓடணும் சாப்பாடு. அவன் பொட்டாடி இப்படி தாலியா இருக்குது அச்சுட்டு உட்காந்து நடுரோட்ல விட்டுட்டு போறாங்க. ரெண்டு பொண்டாட்டி அழுகுறாங்க. சாராயக்காரை இப்படி படைய வச்சுக்கிட்டு வேற எல்லாத்தையும் கேட்கல. அம்மா ஊர் படத்தை அனுப்பிக்கிறோம் சுத்தி இருக்க தெரியல ஒருத்த கூட கேட்கலையே. கேட்டா இந்த நிலைமை வருமானுங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் தாலி எடுத்துட்டு போறாங்களே. அங்க பொட்டோட தாலி இருக்குதுப்பா. யாரு பாக்க இன்னும் ரெண்டு மூணு பேர் வரலங்க கிடக்குறாங்க. இந்த ஏரியால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த பகுதியில நிறைய இடத்துல சாராயம் விக்கிறாங்கன்னு தெரிஞ்சு யாருமே எதுவும் நடவடிக்கை கேட்கலீங்க. அந்த தெரு வேற, அந்த ஊர்ல சம்பாதிச்சாலும் சாராயம் கிடைச்சாலும் போறணும். கிடைச்சாலும் கேட்டா மூடுத்து போற வழி உடம்பு வலிக்குது. எனக்கு மூடுத்துக்கிறேன் உடம்பு வலிக்குது. காலில் காட்டி குடிச்சுட்டு மூடுத்துக்கிறாங்க. காலில் குடிச்சிட்டு போய் தான் இந்த நிலவுல கிடக்குறாங்க. தாலியா அவன் தாலியா எடுத்துட்டு போறாங்களே. பிள்ளைங்க குட்டி விட்டுட்டு இவனு போறாங்களே. போட்டோட தாலியா ரோட்ல வந்துட்டு இங்க அதிகாரிகளுக்கு தெரியுமா இந்த மாதிரி விக்கிறாங்களே? யாருமே நடவடிக்கை யாரு கேக்குறாங்க? அவன் காசு கொடுத்து அவங்க வேலை பார்த்து போறாங்க. இன்னும் நேரம் வந்து கேக்குறாங்க. குடிச்சுட்டு போவாங்க, திரும்பி வந்துருவாங்க. ஆள் தந்த ஆள் இருந்தா குடிச்சு. இப்போ குடும்பத்துல ஒருத்தங்க சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. இது அரசு தரப்புல இருந்து ஏதாவது வந்து பாத்தாங்களா? ஏதாவது நடந்ததா? இன்னும் வரல. போறாங்கன்னா யாரு வரலையே. இந்த ஏரியால சாராயம் அதிகமா விற்கப்படுது. தெரிஞ்சே விற்கப்படும் போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா? இவரு குடிச்சிட்டு என்னமா சொன்னாரு? என்ன ஆச்சுன்னு சொன்னாரு? குடிக்கும் போது உடம்புக்கு என்ன எனக்கு தெரியாது சார். வீட்டுல வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்தாங்க. சரி தலை கண்ணெல்லாம் மறைக்குது, எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்புறமேலுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு காமிச்சோம். அந்த காமிக்கும் போது ஊசி போட்டுட்டே இருக்கும் போது பல பண்ணி வேர்த்து ஊத்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க இங்க பார்க்க முடியாது, நீங்க சிகிச்சை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சை கொண்டு போய் பார்த்தோம். அங்க எங்க உள்ளே விடல. அதுக்கப்புறம் விடுங்க சார், எங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் உள்ள சரி போமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்தோன்னா நேரா பாண்டிச்சேரிக்கு எழுதி கொடுத்தாங்க. பாண்டிச்சேரியில இருந்து இங்க சைடு பாண்டிச்சேரிக்கு போற வழியே உளுந்தூர் கட்டிக்கிட்டே விழுப்புரத்துக்கிட்டே முடிஞ்சிருச்சு. என்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் இதுகிட்ட அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. இவரு இறந்துட்டாருன்ற விஷயம் கேட்டுட்டு என்னமா ஆச்சு? எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது இறந்துருக்காரு? அதுக்கப்புறம் நீ இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் போய் என்னன்னு கேட்டேன். பதட்டப்படாதமா, அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வர வழியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு கொடுங்க. இது ஊரா இல்ல சுடுகாடான்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வலி எங்களுக்கு தான் தெரியும். வித்து உனக்கு தெரியாது. அவன் போயிட்டு உள்ள உட்காந்துட்டா. இத்தனை பேருக்கு தீர்வு என்னன்னு சார் கிடைக்கும்? இத்தனை பேர் குடிச்சிருக்காங்க. நேற்று குடிச்சது இத்தனை பேர் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்களா? ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க. எல்லாமே ஒருத்தவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளவுதான் நாங்க தாங்குறது வழிய. இவங்களுக்கு ஒரு உதவி பண்ணி விடுங்க. பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க நல்ல வயசு பையன் வயசுல சாப்பிட வயசு கிடையாது. நல்ல ஒரு தீர்வை கொடுங்க. நல்ல ஒரு வழியை காமிங்க. இத்தனை மக்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிங்க சாமி. அது போதும்.